ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனின்று எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனின்று எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆகவே இப்போ எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்க முடியுமா? விஞ்ஞானத்தில் அல்லது அறிவில் இதெல்லாம் சாத்தியமா என்று உலகத்தார் சொல்லுவார்கள். இன்றைக்கி நம்ம ரோபோ பொம்மை, வீட்டு வேலை, நாட்டு வேலை, காட்டு வேலை, எல்லா துறையிலையும், ஆஃபீஸ்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, வீட்டில் தோசை சுடுறதுலேருந்து கேட்டில் ஆளை சுடுற வரைக்கும், வீட்டு வேலை, நாட்டு வேலை, காட்டு வேலை, வீட்டு எல்லா வேலையுமே ரோபோ பொம்மையை வச்சு நம்ம செய்கிறோம். ரோபோ பொம்மை எதில் உருவாக்கப்பட்டது? மண்ணில் இருந்து பிரித்து எடுத்து பிளாஸ்டிக்கு, நட்டு, போல்ட்டு, ஒயரு, செம்பு, கேமரா எல்லாமே மண்ணிலிருந்து எடுத்த பொருள். ஆதாமுக்கு தழும்பு, அதனால் எடுத்தது ஒரு எலும்பு. அதிலிருந்து வந்த ஒரு மனுஷி. தழும்பு, எலும்பு, இதனால் வந்தது ஆதாமுக்கு அலும்பு. தோட்டத்தை விட்டு கிளம்பு, தோட்டத்தை விட்டு துரத்திட்டாங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு துரத்தப்படுகிறோம். கொஞ்ச நாள் இருக்க வழி வைத்து அப்புறம் இல்லாமல் துரத்தப்படுகிறது இந்த உலகம். ஏன்? பிரமாணத்தை மீறினபடினால் இந்த பிரச்சனை. ஆகவே இன்னைக்கு மண்ணிலிருந்து மனுஷனை தேவன் உருவாக்கினார், எலும்பிலிருந்து மனுஷி உருவாக்கினார். தேவன் அதிசயமாக அற்புதமாய் ஒரு பிரமாணத்தை தந்தார். நீ பிரமாணத்தை மீறும்போது அது மரணத்தை கொண்டு வரும். ஆகவே மரணத்தை ஜெயிக்க பிரமாணத்தை கை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். இந்த பழைய சிருஷ்டி, இந்த சரீரம் எக்ஸ்பைரி டேட், காலாவதியான சரீரம், இதை புதுப்பிக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே வார்த்தையை கேட்டு விசுவாசித்து மறுபடியுமாய் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தால் நமக்கு சிறப்பு. அதுதான் தேவன் தந்த மகிமையான பிறப்பு. ஆகவே மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மண் உலகத்திலிருந்து விண் உலகத்துக்கு போக இயேசுவை வழி, இயேசுவை சத்தியம், இயேசுவை ஜீவன். சத்தியத்தை அறிவோம், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.